குட் ஈவினிங் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் 4.1 எக்ஸசைஸோட சம் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 4.2 ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சம்ஸும் இந்த எக்ஸசைஸ் சம்ஸும் எதை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சொல்யூஷன்னு சொல்லலாம், ரூட்ஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா வந்து நம்மளுடைய ஜீரோஸ் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். ஸோ இந்த மூணுமே இதே தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க. பை ஃபேக்டரைசேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரைசேஷனை ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து எய்தர் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் கேஸ் தான் நம்ம பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலா இருக்குது நமக்கு ரூட் கண்டுபிடிக்கிறது, அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது இல்லாமல் நம்மளுக்கு கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் வரப்போகுது. கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த மெத்தட் தான் பண்ணணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஸ்பெசிஃபைட், ஏதாவது ஸ்பெசிஃபைடாக சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடை தான் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸாம்பிள் நம்பர் 3லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2x square minus 5x plus 3 equal to 0 by factorization. அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2x square minus 5x plus 3 equal to 0. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம எப்படி பண்ணலாம்னா மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணலாம். மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்த -5x இல்லையா, இந்த -5xை நம்ம ஏதாவது ஒரு 2 டேர்மாக மாற்றி எழுதணும். அப்படி மாற்றி எழுதும் போது மல்டிப்ளை பண்ணால் +6 வரணும். இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6 கிடைக்கும். 2 3s are நம்மளுக்கு 6 வந்துடும். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து 6 வரணும். இந்த மிடில் டேர்ம் என்ன இருக்குது, -5 இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போதோ இல்லை சப்ராக்ட் பண்ணும்போதோ நம்மளுக்கு அந்த -5ங்கிற டேர்ம் நம்மளுக்கு வரணும். அது எப்படி வரும் அப்படின்னா எப்போல்லாம் 6ங்கிற ஒரு ஆன்சர் வரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 3s ஆருங்கிறதே நம்மளுக்கு 6 தான். ஸோ இதே நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ 2 + 3 பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 5 கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் -5 வேணும். அப்போ எப்போ நம்ம அடிஷன் பண்ணும்போது -5 கிடைப்பாங்க, ரெண்டு டேர்மோட சைனுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு கிரேட்டர் நம்பரோட சைன் தான் நம்ம எழுத போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா சேம் சைன் வரணும். ஸோ -2 -3 நம்ம எழுதிக்கலாம். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் சேம் சைன் ப்ளஸ். ஸோ 2 + 3 is 5. கிரேட்டர் நம்பர் வந்து 3, அதோடைய சைன் வந்து மைனஸ். ஸோ -5. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த -5xங்கிற டேர்மை -2x -3xாக நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அதுதான் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங். மிடில் இருக்கக்கூடிய டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 2 டேர்மாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு பேரே வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் தான். ஸோ நம்ம இப்போ இதை பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் 2x² நம்ம மேலேருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். -5xக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2x இருக்குது, -3x இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். -2x -3x ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் டேர்ம் +3 இருக்குது, அதை நம்ம விட்டுடாமல் அடுத்த ஸ்டெப்லையும் எழுதணும். ஸோ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும்போது ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்ன காமனாக இருக்காங்க, 2 காமனாக இருக்குது, x காமனாக இருக்குது. ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து ஒரு x -1. அதே மாதிரி செகண்ட் டேர்மில் பார்த்தோன்னா மைனஸ் காமனாக இல்லை, நான் புல் அவுட் பண்ணிக்கிறேன். ரெண்டு இடத்துலையுமே 3 இருக்குது. ஸோ 3 நான் காமனாக புல் அவுட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகிடும், மைனஸ் வெளியே வந்தாச்சு, ஒரு 3 வெளியே வந்தாச்சு. அப்போ x மட்டும் ரிமைனிங் இருக்குது. ஸோ எக்ஸு இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆனால் நான் மைனஸ் காமனாக புல் அவுட் பண்ணதுனால இந்த சைன் மைனஸ் ஆகிடும். இந்த இடத்துல 3 புல் அவுட் பண்ணிட்டோம். ஸோ எதுவுமே இல்லை, 1 தான் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ x -1 ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ அவங்கள நம்ம ஒரே டேர்மாக எழுதிக்கலாம். x -1 ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 2x இருக்குது, -3 ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ 2x -3 ஈக்குவல் டு 0, which implies that x is equals to 1 or x is equals to 3/2. அதாவது x -1 ஈக்குவேட்டிங் டு 0ன்னு ஒரு டேர்ம் பண்ணால் x is equals to 1 வரும். அதே மாதிரி 2x -3 ஈக்குவல் டு 0ன்னு பண்ணோன்னா x is equals to 3/2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எப்போவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நான் ஃபுல்லாக எழுத மாட்டேன், QEன்னு தான் எழுதுவேன். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்முங்கிறதுனால தான் நான் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்கை இந்தளவுக்கு இன் டீட்டெயிலாக நான் சொன்னேன். இன்னொரு தடவை வேணால் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் நான் சொல்கிறேன்.
நம்ம எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து எப்போவுமே யூனிட்டியாக தான் இருக்கணும். அதாவது 1 இருந்துச்சுன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல 1 இல்லை, இந்த மாதிரி 2 3ன்னு வேறு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸை நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 6ங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். ஸோ அந்த காம்பினேஷனுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஏதாவது ஒரு 2 இன்டீஜர்ஸை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்கோட கான்செப்ட். ஸோ இந்த மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் கேளுங்க. நான் தனியாக கூட மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்னே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 4க்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 4 பார்த்தோம் அப்படின்னா, find the roots of the quadratic equation 6x squared minus x minus 2 is equals to 0. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் சம் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை நம்ம மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எந்த மாதிரியான ஒரு ஆன்சர் வருது, ரூட்ஸ் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இல்லை, 6ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். 6 × -2 நம்மளோட ஆன்சர் வந்து -12 கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து -1. அப்போ இந்த மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து 3 4s நம்மளுக்கு 12 ஆன்சர் வருது. ஆனால் இங்கே நமக்கு மைனஸ் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4க்கு நம்ம மைனஸ் கொடுக்கலாம். அப்போ மல்டிப்ளிகேஷனில் டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் 3 4s 12. இப்போ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா +3 -4 அப்போ நினச்சிக்கலாம். +3 -4 டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட். அப்போ 4 - 3 வந்து 1. கிரேட்டர் நம்பர் வந்து 4, அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ -1. இதை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 6x squared + 3x minus 4x minus 2 equal to 0. ஸோ சிமிலர்லி நம்ம இந்த இடத்துல 3xை காமனாக புல் அவுட் பண்ணனா ரிமைனிங் 2 இருக்கும், ஒரு x இருக்கும் +1. இங்கே நான் -2வை காமனாக புல் அவுட் பண்ணனா 2x + 1 ரிமைனிங் இருக்கும். ஸோ மிச்சம் 0. டபுள் டைம் இருக்குது. ஸோ இதை நம்ம காமனாக புல் அவுட் பண்ணலாம். 2x + 1 இன்ட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 3x - 2 equal to 0. நம்ம இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம்னா x is equals to -1/2 and x is equals to 2/3 நம்ம கிடைக்கும். ஸோ ஆர் தி roots of the given quadratic equation. அவ்வளோதான், சிம்பிள் சம் தான். நெக்ஸ்ட் நம்ம 5th கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 5 பார்க்கலாம். ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் தி quadratic equation. அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம குவாட்ராட்டிக் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஸ்டின் எழுதியாச்சு. 3x squared minus 2 times root 6x plus 2 equal to 0. இது வந்து நம்ம அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இல்லை 3 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து +6 வரணும். ஆட் பண்ணோன்னா 2 times root6 வரணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா root6 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் 6 வரும். ரெண்டு பேரையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 2 times root6 வரும். ஆனால் நமக்கு -2 times வரணும். அப்போ ரெண்டு இடத்துலையுமே நம்ம மைனஸ் டேர்மாக வச்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் ஒரு ப்ராப்ளம் வராது, ஏன்னா சேம் சைன் நம்ம ப்ளஸ் தான் எழுத போகிறோம். ஸோ நம்மளோட மிடில் டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். -root6x minus root6x plus 2 equal to 0. ஸோ which implies that நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம √3 காமனாக எடுக்கலாம், அப்புறம் ஒரு எக்ஸை காமனாக எடுக்கலாம். அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது √3x minus √2 காமனாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம வந்து √2 காமனாக எடுக்கலாம். ஸோ தட் √3x minus √2 ஒன்று இருக்கும். ஸோ equal to 0. which implies that √3x minus √2 √3x minus √2 இவங்க ரெண்டு பேரும் காமனாக இருக்காங்க. புல் அவுட் பண்ணிடலாம். √3x minus √2. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து √3x minus √2. இந்த கேஸ் பார்த்தோன்னா ரெண்டு பேருமே சிமிலராக தான் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஒரே மாதிரி தான் கிடைக்க போகுது. √3/2 தான் வரும். இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் ரெடியூஸ் பண்ணாலும் √2/√3 தான் வரும். தட் இஸ் நம்ம ட்வைஸ். ஸோ x is equals to √2/√3 ட்வைஸ்னு எழுதிக்கலாம். ஆர் தி roots of the quadratic equation. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 6க்கு போகலாம். இப்போ நம்ம வந்து 6th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி ப்ரேயர் ஹால் டிஸ்கஸ்ட் இன் செக்ஷன் 4.1. டெக்ஸ்ட் புக் இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். செக்ஷன் 4.1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ரேயர் ஹால் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளோடைய பிரெத்து வந்து எக்ஸு, லென்த்து வந்து 2x + 1, அவங்களோட ஏரியா வந்து 300 m² கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அந்த செக்ஷனில் அப்படின்னா, இந்த வேல்யூஸை வச்சு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இந்த கொஸ்டின் என்ன பண்ணணும்னா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம வந்து ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இந்த கொஸ்டினோட எய்ம் நம்மளுக்கு. ஸோ ஜென்ரலாக பண்ணுற மாதிரி தான்
இது நம்ம வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் டேர்ம் 2 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு -600ன்னு வரும். இங்கே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ண வரக்கூடிய ஆன்சர் வந்து +1. எந்த டேர்ம் பண்ணால் இது வரும் அப்படின்னா 24யும் 25யும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 600ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் நம்ம மைனஸ்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு 1 தான் வரணும். ஸோ இவங்க சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். வேறு சைன் வச்சுக்கலாம். அப்போ இது வந்து நம்மளுக்கு இங்கே +1 வரணுங்கிறதுனால நான் வந்து கிரேட்டர் நம்பர் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு நான் ப்ளஸ் சைன் கொடுத்துட்றேன். ஸ்மாலர் நம்பருக்கு நான் மைனஸ் சைன் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட். ஸோ -600 வந்துடும். இப்போ நம்ம அடிஷன் பண்ணும்போதும் -24 + 25 அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட். அப்போ 25 - 24ங்கிறது 1. ஆனால் நம்ம கிரேட்டர் நம்பர் பார்த்தோன்னா 25. ஸோ அவங்களோட சைன் வந்து +ங்கிறதுனால நம்ம +1 எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட மிடில் டேர்முக்கு வந்து இது கரெக்டாக சூட் ஆகும். நம்ம இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2x² -24x + 25x -300 = 0. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து நான் 2யும் xயும் காமனாக எடுக்கலாம். அப்படி புல் அவுட் பண்ணால் x - 12 கிடைக்கும். செகண்ட் டேர்ம்லேருந்து நான் +25 காமனாக புல் அவுட் பண்ணலாம். ஸோ x - 12 கிடைக்கும் which is equal to 0. அதே மாதிரி 2 டைம்ஸ் x - 12 இருக்குது. நான் காமனாக புல் அவுட் பண்ணுறேன். x - 12 ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 2x + 25 வந்து ரிமைனிங் டேர்ம் which is equals to 0. ஸோ which implies that x is equals to +12ன்னு ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி x is equals to -25/2ன்னு நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். நம்ம ஜென்ரலாகவே வந்து நெகட்டிவ் டேர்ம் இந்த இடத்துல எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஹால்னு சொல்லும்போது என்னுடைய லென்த்து வந்து நான் மைனஸ் தான் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நெகட்டிவ் சைனில் ஒரு லென்த் இருக்கவே இருக்காது, பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதனால் நம்ம இந்த நெகட்டிவ் சைன் இருக்கக்கூடிய ஆன்சரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா லென்த்துங்கிறது நெகட்டிவாக இருக்காது, பாசிட்டிவ் வேல்யூவாக மட்டும்தான் இருக்கணும். அதனால் நான் வந்து இது நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன ஆகிடும் அப்படின்னா இதோட ரீசன் எழுதணும் அப்படின்னா நம்ம எழுதிக்கலாம். சின்ஸ் x is the breadth of the hall it cannot be negative. இதுதான் அதனுடைய ரீசன். நம்ம அந்த ரீசனையும் நம்ம எழுதிக்கலாம். நம்மளோட எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸுங்கிறது இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் breadth தான். ஸோ breadth is equals to 12 meter. length is equals to நம்மளுக்கு இங்கே 2x + 1 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக நம்ம 12 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 × 12 + 1 which implies that 2 × 12 is 24 + 1 is 25. ஸோ 25 meter. அவ்வளோதான். அதோடு இந்த ஆன்சர் முடிஞ்சிடும். நம்ம நெக்ஸ்ட் இப்போ வந்து எக்ஸசைஸ் 4.2க்கு போகலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.2ல் ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா, அதே தான் இப்போ வந்து இங்கே நம்ம எழுத போகிறோம். ஆனால் இப்போ வந்து இதை பார்த்தோன்னா ஒரு 5 எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்குது, சப்டிவிஷன்ஸு. இதில் வந்து மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் போட்டு காமிச்ச மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது கொஸ்டின்லேயே இந்த மாதிரி ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்மை நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ரிமைனிங் 4 சம்ஸை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏதாவது தெரியல அப்படின்னா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக. நான் இப்போ 3rd சப்டிவிஷனை நான் உங்களுக்காக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த 3rd சப்டிவிஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் என்ன அப்படின்னா √2x² + 7x + 5 √2 = 0. இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்த்த மாதிரி x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இல்லை, வேறு நம்பர் இருக்குது. அப்போ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 5 √2 × √2 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? √2 × √2 2 ஆகிடும். ஸோ மிச்சம் வந்து 5 × 2 வந்துடும். அப்போ 5 2s are 10. அப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 10ஆக இருக்கணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 7ஆக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி எந்த நம்பர் வரும் அப்படின்னா 5 + 2 தான். 5 + 2 பண்ணால் 7 வந்துடும். 5 × 2 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 10 வந்துடும். ஸோ இந்த 7ங்கிற நம்பரை நம்ம வந்து 5 2ன்னு நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ √2x² + 2x + 5x + 5 √2 = 0. which implies that இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து ஒரு √2 காமனாக எடுக்கலாம், ஒரு x காமனாக எடுக்கலாம். ரிமைனிங் வந்து x + √2 இருக்கும். அதே மாதிரி இங்கே 5 காமனாக எடுக்கலாம். ஸோ x + √2 = 0. ஸோ x + √2 x + √2 புல் அவுட் பண்ணோன்னா ரிமைனிங் டேர்ம் √2x + 5 = 0. which implies that x is equals to -√2ன்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். x is equals to -5/√2ன்னு இன்னொரு டேர்ம் கிடைக்கும். ஸோ are the roots
ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்லாம் கொடுக்கும்போது தான் நம்ம நெகட்டிவ் நம்பர் வந்தால் நெக்லெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கணும். அதுவும் லென்த்து இல்லை பிரெத்து அந்த மாதிரி சொல்லும்போது தான். இப்போ இதில் பார்த்தோன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதை வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் சம் தான். சால்வ் பண்ணணும்னா நெகட்டிவ் ஆன்சர் வந்தாலும் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். நெக்லெக்ட் பண்ணணுங்கிற ரீசன் கிடையாது, நெசசிட்டி கிடையாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மீதி இருக்க சப்டிவிஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வரலன்னா எனக்கு கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் கிவன் இன் எக்ஸாம்பிள் நம்பர் 1. எக்ஸாம்பிள் நம்பர் 1ல் நேற்றுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் அவங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இல்லையாங்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இதே மாதிரி ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா எனக்கு கேளுங்க. நம்ம இப்போ நம்ம தேர்ட் சம்முக்கு போகலாம். தேர்ட் சம் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் 2 நம்பர்ஸ் ஹூஸ் சம் இஸ் 27. 2 நம்பரையும் சேர்த்து எழுதுனா 27 வரணும். அண்ட் ப்ராடக்ட் இஸ் 182. இதுதான் இவங்களுடைய கொஸ்டின் இல்லையா? ஸோ நம்ம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தேர்ட் கொஸ்டினில் பார்த்தோம்னா ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 27, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 182ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்ம 2 நம்பரையுமே ஏ அண்ட் பின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆட் பண்ணால் 27, a இன்ட்டு b பண்ணால் 182. இப்போ நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் நம்ம வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். அப்படி எழுதணும்னா x² - 27x + 182 = 0. இதுதான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட். x² - sum of the roots into x plus product of the roots is equals to 0. இது நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வச்சுட்டு நம்ம இந்த மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 182 வரணும். இதில் பார்த்தோன்னா x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ எதுவும் மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 182 மல்டிப்ளை பண்ணால் வரணும். 27 வந்து நம்ம ஆட் பண்ணாலும் இல்லை சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 14 and 13 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ x² - 14x - 13x + 182 = 0. ஸோ which implies that இதுலேருந்து நம்ம எக்ஸை காமனாக எடுக்கலாம். ஸோ x - 14. அதே மாதிரி இதுலேருந்து நம்ம 13 காமனாக புல் அவுட் பண்ணோம்னா x - 14 which is equal to 0. ஸோ x - 14 நம்ம காமனாக புல் அவுட் பண்ணலாம். x - 14 ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து x - 13 = 0, which implies that x is equals to 13, 14. இப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஒரு நம்பர் 13 இருந்தால் அடுத்த நம்பர் வந்து 14 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து 27 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ எய்தர் கேஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் 13 இருந்ததுன்னா செகண்ட் நம்பர் 14, இல்லை செகண்ட் நம்பர் 13 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 14. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ therefore if first number is 13 then second number is 14. அதே மாதிரி if second number is 14 then if second number is 13, if second number is 13 then first number is 14. அதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 போகலாம். இப்போ நம்மளோட கொஸ்டின் நம்பர் 4 என்ன நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் 2 consecutive positive integers sum of whose square is 365. consecutive positive integersனு சொல்லிட்டாங்க. நம்ம consecutivனு சொன்னாலே ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா அடுத்த நம்பரை நம்ம x+1 தான் எடுப்போம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து let the first number be x, ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் நம்பர் வந்து be x+1, செகண்ட் நம்பர் நம்ம x+1 வச்சுக்கலாம். ஸோ பை த கிவன் கண்டிஷன், என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பேரோடைய ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 2 பேரோடைய ஸ்கொயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் நம்பரோட வந்து எக்ஸு, இதனுடைய ஸ்கொயர் வந்து x², செகண்ட் நம்பர் வந்து x+1, இதனுடைய ஸ்கொயர் வந்து x+1 தி ஹோல் ஸ்கொயர். 2 பேரையுமே ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 365ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோடைய கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணலாம். x² ப்ளஸ் இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a² + b² + 2 times a into b equals to 365, which implies that x² + x² வந்து 2x² ஆகிடும். ப்ளஸ் 2 into 1 2 தான். ஸோ 2 times x, கான்ஸ்டன்ட் டேர்ம் +1, 365 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் -365 ஆகிடும், ஈக்குவல் டு 0, which implies that 2x² + 2x - 364 is equal to 0.
டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் 365 minus 1 is 364. கிரேட்டர் நம்பர் வந்து 365, அதனுடைய சைன் மைனஸ், ஸோ minus 364 equal to 0. which implies that நான் த்ரூ அவுட் வந்து 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் minus 182 equal to 0. again நான் இந்த மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14x minus 13x minus 182 equal to 0. காமனாக வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் புல் எக்ஸ் தான் இருக்குது, ஸோ புல் அவுட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 14 minus 13 காமனாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 14 equal to 0. once again x plus 14 into remaining terms x minus 13 equal to 0, which implies that x is equals to minus 14 and x is equals to plus 13. இதுதான் ரெண்டு ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து x is equals to 13 இருந்துச்சு அப்படின்னா consecutive நம்பர் வந்து x plus 1 is equals to 14 are the required consecutive நம்பர்ஸ் அப்படின்னு நம்மளோட சம்மை நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்மளோட வந்து கொஸ்டின் நம்பர் 5 போகலாம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி ஆல்டிடியூட் ஆஃப் அ ரைட் ட்ரையாங்கிள். ஆல்டிடியூட்னு சொன்னால் ஹைட்டு, ரைட் ட்ரையாங்கிள் இஸ் 7 cm லெஸ் தேன் இட்ஸ் பேஸ். அப்போ பேஸை குறித்து தான் நம்ம ஹைட் பேச போகிறோம். அப்போ பேஸை நம்ம எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு தி பேஸ் வி கேன் ஸ்பீக் அபவுட் ஆல்டிடியூட் ஆல்சோ. இஃப் தி ஹைப்போட்னியூஸ் இஸ் 13 cm, ஹைப்போட்னியூஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் தி அதர் 2 sides. இப்போ மீதி இருக்கக்கூடிய 2 sides நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இதோட பேஸை வந்து நான் எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் பேஸ் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா ஹைட்டை வந்து அவங்க வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் தான் பேசுகிறாங்க. அதனால் நம்ம பேஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஹைட் வந்து எக்ஸ் மைனஸ் 7 இருக்குது, அதாவது பேஸை விட 7 cm குறைவாக இருக்குது. அப்போ பேஸுங்கிறது எக்ஸு, கம்மிங்கிறதுனால நான் மைனஸ் எழுதியிருக்கேன். எவ்வளோ அளவு கம்மினா 7 அளவுக்கு கம்மி, அதனால் எக்ஸ் மைனஸ் 7. ஸோ இவங்களோட ஹைப்போட்னியூஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 13 சொல்லிவிட்டு நம்ம இது எல்லாமே ஒரு வேல்யூவாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட் பேஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் நான் இப்படி எழுதுகிறேன். நீங்கள் எழுதும் போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க. ட்ரையாங்கிள் பி எக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் லெட் altitude இஸ் நத்திங் பட் ஹைட்டு தான். ஒரு ரைட் ட்ரையாங்கிளோடைய ஹைட் எவ்வளோங்கிறது தான் ஆல்டிடியூட்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 7 cm வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்னா இட் இஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைப்போட்டனியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கிவன் தட் ஹைப்போட்டனியூஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 13 cm பை யூஸிங், நம்மளுக்கு வந்து ரைட் ட்ரையாங்கிள் சொன்னாலே ஒரே ஒருத்தங்க தான் தெரியும், பைத்தாகோரஸ். ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். பைத்தாகோரஸ் தியரம் என்ன தெரியும் அப்படின்னா அட்ஜசன்ட் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளோட ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 7 தி ஹோல் ஸ்கொயர். 13 ஸ்கொயர் பண்ணால் 169 வரும், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ நம்ம a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், ஸோ 7 ஸ்கொயர். ஸோ 169 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 7 7s are 49. 169 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 49. இப்போ இதெல்லாமே ஒரே பக்கம் எழுதலாம். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 49. இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 169 ஈக்குவல் டு 0. நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 14x மைனஸ் 120 169 மைனஸ் 49 120 ஈக்குவல் டு 0. இது 120. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை வந்து டிவைடிங் பை 2 த்ரூ அவுட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. அகெயின் நம்ம இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 60 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 7 வரணும். நம்ம அந்த மாதிரி ஒரு நம்பரை எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 5x மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. மைனஸ் 12 ப்ளஸ் 5 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 60 வரும், ஆட் பண்ணால் மைனஸ் 7 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து நம்ம எக்ஸை காமனாக புல் அவுட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் வந்து எக்ஸ் மைனஸ் 12. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம்லேருந்து ப்ளஸ் 5 காமனாக புல் அவுட் பண்ணோன்னா எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 12 காமன்,
remaining term வந்து x plus 5 equal to 0, which implies that x is equals to plus 12 and x is equals to minus 5. மறுபடியும் பார்த்தோம்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரையாங்கிள் வச்சு பேசுகிறோம். அப்போ ட்ரையாங்கிளில் பேசும்போது அவங்களுடைய லென்த்தோ இல்லை ஹைட்டோ எதுவாக இருந்தாலும் நெகட்டிவாக வர முடியாது. ஸோ நெகட்டிவாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்லெக்டிங் தி நெகட்டிவ் சைன். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 12 சென்டிமீட்டர்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸுங்கிறது யார்? நம்மளோட பேஸை தான் நம்ம எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து நம்மளோட ஆல்டிடியூட். இட்ஸ் நத்திங் பட் அவர் ஹைட். ஸோ ஆல்டிடியூட் என்ன அப்படின்னா ஆல்டிடியூட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். நான் ட்ரையாங்கிள் இப்படி தான் எழுதுவேன். நீங்கள் தயவு செஞ்சு லெட்டர்ஸில் எழுதிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 7. எக்ஸுக்கு பதிலாக நம்ம 12 ரீப்ளேஸ் பண்ணோம். -7 பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 5 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஆல்டிடியூட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ட்ரையாங்கிள் எழுதும்போது ஸ்பெல்லிங்கில் எழுதிக்கோங்க. ஸோ அதோட நம்ம 5th கொஸ்டின் முடியுது. ஸோ நம்ம வந்து 6th கொஸ்டினுக்கு ஸ்டெப் இன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். A cottage industry produces a certain number of pottery articles in a day. It was observed on a particular day that the cost of production of each article was 3 more than twice the number of articles produced on that day. If the total cost of production on that day was ₹90, find the number of articles produced and the cost of each article. இப்போ நம்மளுக்கு என்ன இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஆர்டிக்கல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலைன்னு அவங்க நமக்கு தரல. அவங்க வந்து நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கலுக்கு நம்மளுக்கு செலவானது காஸ்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து 90 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பர் ஆர்டிக்கலோட காஸ்ட் தெரியாததுனால நம்ம வந்து காஸ்ட் எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல், அதாவது ஒரு ஆர்டிக்கலும் செய்யறதுக்கூடிய விலை என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ருபீஸ் எக்ஸ். டோட்டல் காஸ்ட் இப்போ அவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா ஆர்டிக்கலையும் சேர்த்தா நம்மளுக்கு வரக்கூடிய செலவு தான். அப்போ அதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆன் தட் டே, அன்னைக்கியோட விலையை அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90ன்னு கொடுத்துருக்காங்க. ருபீஸ் 90. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அப்போ அதில் வந்து மொத்த விலை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஆர்டிக்கலோட விலையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ ஆர்டிக்கல் அன்றைக்கி அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுன்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை ஈச் ஆர்டிக்கல். ஸோ எக்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பை தி கிவன் கண்டிஷன், கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் அடிப்படையில் நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு விலை எவ்வளோ அப்படின்னா, இது நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ட்வைஸ்னு சொல்லியிருக்காங்க. ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் தட் டே. ஸோ ட்வைஸ்னு சொன்னதுனால நம்ம 2 எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ஆர்டிகல் ப்ரொடியூஸ் வந்து 90 பை எக்ஸ் இஸ் 3 மோர் தேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ +3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 × 90 இஸ் 180 பை எக்ஸ் +3. x is equals to 180 LCM எடுத்தோம்னா 3x whole divided by x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த எக்ஸை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா x squared is equals to 180 plus 3x. நம்ம ரீரைட் பண்ணோன்னா x squared minus 3x minus 180 equal to 0. இப்போ இதே மாதிரி நம்ம மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா -180 வரணும், ஆட் பண்ணி எழுதுனா -3 வரணும். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் வந்து -15x ப்ளஸ் 12x, இந்த 2 டேர்ம் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் டிஃபரன்ஸ் சைன் மைனஸ் வந்துடும், மல்டிப்ளை பண்ணால் 180, டிஃபரன்ஸ் சைன் சப்ராக்ட். ஸோ 15 - 12 வந்து 3 வந்துடும். இட்ஸ் ஈக்குவல், சாரி இங்கே ஒரு -180 -180 ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து எக்ஸை காமனாக புட் அவுட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் -15 மட்டும் மிச்சம் இருக்கும். செகண்ட் டேர்மில் நம்ம 12 காமனாக புட் அவுட் பண்ணோன்னா எக்ஸ் -15 மிச்சம் இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் -15 காமனாக எடுத்துடலாம். எக்ஸ் -15, ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து எக்ஸ் + 12 which is equals to 0. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு +15 வரும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -12 வரும். இந்த இடத்துல நம்ம எதை பேசுகிறோம் அப்படின்னா எக்ஸுங்கிறது காஸ்ட் தான், அது நம்ம வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது -12 கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நம்ம அதனால் இது நெகட்டிவ் டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து நம்மளோட காஸ்ட் எக்ஸை வந்து நம்ம 15 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 15ங்கிறது தான் அதோடைய விலை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ₹15
which is the cost of production of each article. Number of articles produced on that day. அன்றைக்கி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 90 divided by 15 which is 6. அவ்வளோதான். அன்றைக்கி அவங்க தயாரிச்சிருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 6 ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான விலை வந்து 90 rupees ஆயிருக்கு. ஸோ ஈச் ஒரு ஆர்டிக்கல் தயாரிக்கிறதுக்கூடிய விலை வந்து 15 rupees. ஸோ இதோட உங்களோட எக்ஸசைஸ் 4.2 முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 4.3 அலாங் வித் திஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.3ல 11 questions இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரே வீடியோவில் கம்பைல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தனியாக எக்ஸசைஸ் தனியாக நான் வேணால் தனித்தனியாக கம்பைல் பண்ணி போடுறேன். ஸோ மீன்வைல் இதில் எந்த டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் புரியாத சம்மு கேட்கலாம். நான் சில சம்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது சிமிலராக தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குங்கிறதுனால அந்த சம்ஸும் எதாவது தெரியலனா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். தேங்க்யூ.